வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புறேன். நெடுங்காலம் நான் புரிஞ்சேன், தவத்தாலே நீ கிடைச்ச பசும் பொன்னே பித்தளையா தவறாக நான் நினைச்சேன். நீரில் வந்த ஆண்டவனே, உருளிய உனக்கு மலையிட்ட பிறகு ஏமா சஞ்சலம்? உன்னுடைய மனசும் என்னுடைய மனசும் ஒன்றாய் சங்கமா? தாமரையை கையணைக்கும் மண்பிரையை உள்ளிருக்கும் நாடி எங்கும் முந்தன் உயிர்தான். இனி வரும் எந்த பிறவியிலும் உன்னை சேர காத்திருப்பேன். விழி மூடும் இமை போல விலகாமல் வாழ்ந்திருப்பேன். உன்னை போல தெய்வமில்லை, உள்ளம் போல கோவிலில்லை. தினந்தோறும் அர்ச்சனைதான், எனக்கு வேறு வேலை இல்லை. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். உன்னுடைய மனசும் என்னுடைய மனசும் ஒன்றாய் சங்கமம். வங்கக்கடல் ஆழம் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லையே. என்னுடைய நாயகனே, ஊர்வலங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்பு தந்த வானம் இல்லையே. எனக்கென வந்த தேவதையே, சரிபாரி நீ அல்லவா? நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா? கண்ணன் கொண்ட ராதையர, ராமன் கொண்ட சீதையர, மடி சேர்ந்த பூரதமே, மனதில் வீசும் மாருதமே. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். என்னுடைய மனசு தந்து விட்ட பிறகும் ஏமா கலங்குறேன். நெடுங்காலம் நான் புரிஞ்சேன், தவத்தாலே நீ கிடைச்ச திருக்கோயில் வீடு என்று விளக்கேற்ற நீயும் வந்த. நீரில் வந்த ஆண்டவனே. ஹலோ பங்காளி, நாளைக்கு நம்ம குச்சிக்காட்டுக்கு உரம் எடுக்கணும். ஒரு 5000 ரூபாய் இருந்தா ஜிபே பண்ணுறியா? எது சீட்டுக்கு கொடுத்துட்டியா? சரி பங்காளி. ஹலோ செலதர, ஒரு 5000 ரூபாய் இருந்தா ஜிபே பண்ணி விடுறியா? எது ஜிபேவே இல்லையா? சுத்தம். ஹலோ மிஸ்டர், இல்லை தெரியாம தான் கேட்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இங்கே ஒரு மனுஷி இவ்வளோ நேரம் குத்துக்கல்லாட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணி கண்டவங்ககிட்ட எல்லாம் காசு கேட்குறீங்களே. பொண்டாட்டி
கட்டின பொண்டாட்டி என்ன கேட்கணும்னு உங்களுக்கு கொஞ்சமாவது தோணுச்சா? அட ஆமாம், கையில் வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்யுக்கு அலையிறேன். சரி, ஒரு 5000 ரூபா இருந்தால் கொடு. எனக்கும் உங்களுக்கு காசு கொடுக்கணும்னு ஆசை தான். ஆனால் என்ன, என் அக்கௌண்ட்டில் தான் பணம் இல்லை. வெறும் 100 ரூபா தான் பேலன்ஸ் இருக்கு. இங்கே பாருங்க, இருந்தோம் உங்கள் பொண்டாட்டினா உங்களுக்கு கொடுக்க மாட்டேனா? அப்போ என்ன மயிருக்குன்னு இப்போ என்ன பணம் கேட்டுக்கலான்னு கேட்டேன். ஐயோ, இந்த மயிறு கீரன் ஏதாவது பேசினேன் அப்புறம் அவ்வளோதாயா, என் வாயிலையும் நல்லா வந்துடும் சொல்லிட்டேன். பேசுவியா? ஆமா. பேசு பேசு. நீ நீ பேசுனா நானும் தான் பேசுறேன். பேசிட்டா நான் பேசுறேன். என்னடா சண்டை? அப்பா, எல்லாம் வேலைக்கு போகிற திமிரில் பேசுகிறாப்பா. ஆமாம், இங்கே பாருங்க, உங்கள் மகனை கொஞ்சம் மூடிக்கிட்டு இருக்க சொல்லுங்க. ஏய், ஐயோ, இந்த கை வாங்குற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. ஏன் தெரியாம தான் கேட்குறேன். தாலியை கட்டிட்டா எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொம்பளைங்க நாங்கள் அடிமையாக இருக்கணுமா? இல்லை சொல்லு. நீங்கள் பாட்டு குடிப்பீங்க, கூத்தியா வச்சுக்குவீங்க, ஆனால் நாங்கள் எதுவும் கேட்காம அமைதியாக இருக்கணும். எப்பா என்னப்பா சொன்னேன்? அதுக்குள்ளேயே குடி கூத்தியா வரைக்கும் போயிட்டேவ. யோ, இதுக்கு மேலேயும் நான் போவேன். இல்லை, உனக்கே இவ்வளோ இருக்குன்னா எனக்கு எவ்வளோ இருக்கும்? இங்கே பாருங்க மாமா, உங்கள் மகன்கிட்ட சொல்லி வைங்க. கேவலம் சாணி அள்ளுற உங்கள் மகனுக்கு இவ்வளோ ரோசம் இவ்வளோ கோவம் வருதுன்னா நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எனக்கு எவ்வளோ இருக்கும்? தம்பி, வாழ்க்கைங்கிற வண்டி ஓடணும்னு நீ நினச்சின்னு வச்சுக்கோ. கொஞ்சம் பொறுமை வேணும். எல்லாத்துக்கும் மேலே விட்டு கொடுத்து போகணும். அப்போ தான் எல்லாமே ஓடும். இந்த காலம் அப்படி போயிட்டுருக்கு. இங்கே பாரு தம்பி, எல்லா மாடுமே முட்டாது நீ நினச்சிடக்கூடாது. ஒரு சில மாடு முட்டும், ஜாக்கிரதை. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்பா சொல்கிறதும் சரியாக தான் படுது. சரி, நாமளும் கொஞ்சம் பொறுத்து தான் போவோம். என்ன மச்சான் ரொம்ப புலம்பிட்டே இருக்கிற? என் தங்கச்சி நிறைய ஆகி போட்டாளா? வா மச்சான், உன் தங்கச்சி குழம்பு வச்சுக்கான வச்சுக்க, அப்படியே இந்த 7 ஊருக்கும் மணக்கும் பாரு. வந்துட்டாளா? என்னம்மா இப்படி அழைச்சு போயிருக்க? என்னங்க நீங்க என்ன சும்மா உங்க வீட்டு நின்றுட்டு இருக்கிறீங்க? போய் நாட்டுக்கோழி 1 கிலோ எடுத்துட்டு வாங்க. எங்க அண்ணனுக்கு என் கையால நான் சமைச்சு போடணும். இல்லைன்னா ஏம்மா எதுவும் வேணாமா? இப்போதான் ஒரு விருந்துக்கு போயிட்டு வந்தேன், அப்படியே உன்னை பாதிட்டு போகலான்னு வந்தேன். சோ, எங்க அண்ணனுக்கு எப்பவும் இந்த தங்கச்சி மேல ரொம்ப பாசம். அண்ணன் நீ இங்கே இருங்க, நான் உள்ள போய் பலகாரம் பண்றேன். நீ இருந்து சாப்பிட்டு தான் போகணும், சரியா? இங்கே இரு. என்னம்மா என்ன மச்சான், ஏதாவது விசேஷமா? புழு பூச்சி ஏதாவது உண்டா? புழு பூச்சா? அதெல்லாம் நெல்லங்காட்டில் இருக்குது மச்சான். ஓ மச்சான், மச்சானுக்கு எப்பவும் கிண்டல் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆட்டம் ஆடனா, இப்போ அண்ணன் வந்த உடனே அப்படியே ஒன்றுமே நடக்காத மாதிரி என்னமா நடிக்கிறா. இவகிட்ட சிவாஜி கணேசனே தோத்து போயிடுவார் போல. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் எங்க மார்னிங். பியூனை காணோம்? அவனை ஒரு சின்ன வேலையாக அனுப்பியிருக்கேன். சுமதி, அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இனிமேல் நீங்கள் என்ன சாரெல்லாம் கூப்பிட வேணாம், மோகனே கூப்பிடுங்க. ஐயோ சாரி சார், நீங்கள் எனக்கு
சம்பளம் கொடுக்குற முதலாளி. உங்களை நான் அப்படி கூப்பிடக்கூடாது. அப்புறம் நீங்கள் வேணா என்ன நீ வா போன்னு கூப்பிடுங்க. வாவ் சுமதி, நீங்கள் ஒர்க்கில் வெரி பர்ஃபெக்டாக இருக்கீங்க. இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கீங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுமதி, உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. சார் ஓகே சார், இந்த ஃபைலில் ஒரு சைன் மட்டும் பண்ணிடுங்களேன். சைனா? சுமதி, என்னோட gift. கிஃப்டா? எதுக்கு சார்? Wish you many more happy returns of the day. உங்களோட பிறந்தநாளை ஃபேஸ்புக்கில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். சார் எப்படி சார்? என்னோட பர்த்டே எனக்கே ஞாபகம் இல்லை, அப்புறம் எப்படி? இதில் பட்டுப்புடவை இருக்கு. அது மட்டும் இல்லை, ஸ்பெஷல் gift உங்களுக்காக 2 பவுனில் ஒரு செயின் வாங்கியிருக்கேன். பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. சுமதி, நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, ஏன் அழுகிறீங்க? ஏதோ தப்பா கேட்டனா? இல்லை சார், இன்னைக்கு என் மேலே எவ்வளோ அன்பு செலுத்துறீங்க. எனக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் அன்பு காட்டும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. சொல்லு ஏன் சொல்லு. அது சார், நீங்கள் எவ்வளோ அன்பு காட்டுறத பார்த்தா எனக்கு என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி தோணுது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. ஓகே. ரெண்டு பவுனு 2.5 லட்சம், ட்ரெஸ்ஸு 10,000. கோவிந்தா கோவிந்தா. டேய், அவன் என்ன அண்ணன் சொன்னாலே விட மாட்டேன், ஐயோ அப்படின்னு சொன்னாலும் விட மாட்டேன். ஏன்னா என்னுடைய கேமே இனிமேல் தான்டா ஸ்டார்டிங். வாழ்த்துக்கள். என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை. அந்தி மக்கள் நிறந்தவளை, என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ. அவள் தான் மேகம் காணாத வாழ்விலா, இந்த பூலோகம் பாராத தேரிலா. வா வா வா, வானத்து நிலவே வா, என் வஞ்சி மலரே வா, என்னை தூங்க விடாம அலற வைக்கும் எனக்கு கனவு கண்ணியே வா வா வா. உனக்கு ஆயுசு 100 இல்ல 100. சரிடாப்பா, மல்லிகைப்பூவெல்லாம் என்ன பாட்டெல்லாம் வெகு ஜோரா இருக்குதே, ஆனா பாட மட்டும் மாட்டான். சொல்லியா என்னைய பாட்டெல்லாம் சூப்பரா பாடுற?
சரிங்க வா. போனதெல்லாம் போட்டோம், ஏதோ ஒரு கருமாந்திரப்பட்ட பாடினேன். பாடவே தெரியல, பாடின மாதிரி நடித்தேன். அது வரையும் பாராட்டுறேன். எனக்கு என்னன்னே தெரியல, 2 நாளாக இந்த இடுப்பு ஒரே வலியாக இருக்கு. இந்த மருந்தை போட்டு நல்லா கையால் ஒரு மசாஜ் பண்ணி விடு. இந்த மீனாட்சி, என்னப்பா? மீனாட்சி, என்னப்பா அப்படி இடுப்பு வலிக்கிற அளவுக்கு என்னையா வேலை செஞ்ச? உக்காந்துக்கிட்டே பை போட்டேனா, அதுதான் இடுப்பு வலிக்குது. ஏன் மீனாட்சி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீனா நான் வந்து பை போட மாட்டேனா? சரி, இப்போ வா, உனக்கு இதம்மா பதம்மா எப்படி போடணும்னு போட்டு காட்டுறேன். விளக்க மத்துக்கிட்ட பிஞ்சு போயிடும். நீ நினைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை, சரியா? ஒருத்தவங்க ஒயர் பை கேட்டாங்க, உக்காந்துக்கிட்டே என் கையால் போட்டேன், அதனால இடுப்பு வலிக்குதுன்னு சொன்னேன். கண்ணை 2 நோண்டி போடுவேன். சரி மீனாட்சி, எது வேணாலும் சொல்லு, செய்யறேன். ஆனா இந்த இது மட்டும் வேண்டாம். எது மட்டும்? இந்த எண்ணெய் தேய்க்கிறது மட்டும் வேண்டாம், இல்லைன்னா ஏதாவது ஏடா கூட ஆகி போயிடும். யோ, இடுப்பு தேய்ச்சி விடுறதுல என்னையா ஏடா கூட ஆகப்போது, வந்து தேய்ச்சி விடியா. அது ஒண்ணும் இல்ல மீனாட்சி, இப்படிதான் ஒரு நாளுக்கு ஒரு பொம்பளைக்கு தேய்ச்சி விட்டேன். சரி, 1 வருஷமா ஊருக்குள்ள தலையவே காட்ட முடியல. அப்படி எவ்வளவுக்கடா அப்பா தேய்ச்சி விட்ட? அதை ஏன் கேட்குற? ஒன்னாட்டம் ஒரு கருமாந்திரத்துக்கு தேய்ச்சிருந்தா கூட பரவாயில்ல, போய் ஒரு 65 வயசு கிழவிக்குள்ள தேய்ச்சி விட்டேன். ஓ, நான் கருமாந்திரம், உனக்கு 60 வயசு கிழவி கொமுறி நல்லா வந்துரும் என் வாயில. 60 வயசு கிழவி என்னடா பண்ண? அதை ஏன் கேட்குற மீனாட்சி? அந்த 3வது வீதியில கடைசி வீட்டுல முனியமான்னு ஒரு பாட்டி இருந்தா. சரி, தம்பி தம்பின்னு கூப்பிட்டா. நானும் என்ன பாட்டின்னு கேட்டேன். அது ஒண்ணுமில்லடா பேராண்டி, எனக்கு 2 நாளா வயிற்று வலி, அந்த மாடத்துல எண்ணெய் இருக்குது, போய் எடுத்துட்டு வந்து தேய்ச்சி விடுறா பேராண்டின்னு சொன்னான். ஐயோ, தேய்ச்சி விட்டியா? சரி, நானும் பாட்டி தானே கூப்பிட்றான்னு போய் தேய்ச்சி விட்டேன். தேய்க்கும் போது ஒரு சின்ன குழி என் கையில தெம்படிச்சாயா. இந்த கையிலையா? இந்த கையிலயே தான் தெம்பட்டுச்சு. அது என்ன குழின்னு கேட்டேன். அதுக்கு பேராண்டி பேராண்டி, அது ஒண்ணுமில்லடா, சின்ன மொட்டு குழின்னு சொன்னா. அதுக்கும் கீழே கொஞ்சம் பார்த்தா அதுக்குள்ள பாட்டியோட புருஷங்காரன் வந்துட்டான். வராம விளக்கா பிடிப்போம். ஏண்டா பரதேசி தாயோரி எங்கடா கைய வைக்கிறேன்னு கேட்டான். கேட்டவன் கம்மனு இருந்தா கூட பரவாயில்ல. சரி, வீட்டுல ஊதாமான ஒண்ணு வச்சிருந்துருக்காயா, எடுத்து மண்டமான ஒரே போடு. பின்ன போனாலும் உன்னை என்ன கொஞ்சுவானா? அங்கிருந்து தப்பவும் முடியாம ஒன்றும் பண்ண முடியாம தப்பிச்சு ஓடி வந்தனாயா. சரி, யோ, நீ இவ்வளவு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் உன்னை நம்பி இடுப்பு கொடுக்கறதுக்கே எனக்கு பயமா இருக்குடா. நீ மருந்தே தேய்க்காத, விட்டுரு. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். மீனாட்சி, என்ன அதுக்குள்ள கிளம்புற? கையில மல்லிகைப்பூவு இதெல்லாம் வச்சிருக்கிறேன், வா ஒரு பாட்டு படிக்கலாம். நீ என்ன பாட்டு படிப்பான்னு எனக்கு என்ன தெரியாதாடா சுந்துக்கல்லா? டாக்டர், ராணிக்கு உடம்புக்கு எப்படி இருக்குது? அவங்க உடம்பளவில் ரொம்ப வீக்காக தான் இருக்காங்க. அவங்களுக்கு பிளட் ரொம்ப கம்மியாக இருக்கு. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? ஆமாங்க, உண்மையை தான் சொல்கிறேன். பட் நோ ப்ராப்ளம். இப்போ அவங்க 3 மாதம் முழுகாமல் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு சத்தான ஆரோக்கியமான உணவு கொடுத்தீங்கன்னா தான் பிரசவம் போது சுகப்பிரசவமாக பிறக்கும். அது இல்லாமல் குழந்தையும் ஆரோக்கியமாக வளரும். அதனால் சத்தான உணவாக கொடுங்க. சரி, நான் மருந்து மாத்திரை எழுதி நர்ஸுக்கிட்ட கொடுத்துட்றேன், பார்த்து வாங்கிட்டு வீட்டுக்கு சேஃபாக போங்க. ராணி, நான் என்ன
என்ன நான் சொல்லிட்டு இருந்தேன் உன்கிட்ட ஏதாவது நீ சாப்பிட்றியா? நீ சத்தான பொருளை ஏதாவது சாப்பிட்டா தானே வயிற்று இருக்கிற குழந்தைங்க நல்லா இருக்கும். எனக்கு என்னால் எதையுமே சாப்பிட முடியல. சாப்பிட்டா வாந்தியாக வருது. நான் என்ன பண்ணட்டும்? இங்கே பாரு, எல்லாருக்கும் அப்படி தான் வருங்கிறாங்க. நாம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சாப்பிட்டு தான் ஆகணும். ஓகேவா? டாக்டர் சொல்கிறத கேட்கணும். ரைட், ஓகே. இந்த மாத்திரை மதியம் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போடணும். இது ரெண்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து போடணும். இது நைட்டு. இந்த மாதம் செக்கப் பண்ணியாச்சு. அடுத்த மாதம் வாங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம். கவிதா, நீங்கள் எப்படி இங்கே நான் நர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். அம்மா நல்லா இருக்கீங்களா? ம், நல்லா இருக்கேன். அம்மா ஏன் அமைதியாகவே இருக்கீங்க? நான் கேட்ட கேள்விக்கு பதிலே வரலையே. அதை சொல்லிட்டேனே, ஆண்டவன் என்னை எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அதே மாதிரி இருக்கேன். இல்லைல்ல, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ரொம்ப வருஷத்துக்கு சந்தோஷமாக இருக்கணும். அம்மா ஏன் சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, உள்ள பேஷண்ட்ஸ்லாம் நிறையா இருக்காங்க. டாக்டர் வெயிட் பண்ணுவார். போயிட்டு வாங்க. என்ன ராணி, ஒரு மாதிரியே பேசிட்டு போகிறாங்க? மாமா, உன்னை நினச்சா எனக்கு பொறாமையாக இருக்கு. ஏன்? ஏன்னா என்ன போய் கட்டிக்கிட்டே விட்டா நீ இப்படி தான் பேசுவ. என்ன, வா போகலாம். நைட்டு 9 மணி ஆகுது. ஏன் இவ்வளோ லேட்டு? இன்னைக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதான் லேட்டு. இல்லையே, உன்னை ஹாஸ்பிட்டலில் பார்த்ததால எனக்கு தகவல் வந்துச்சு. என்ன பொண்டாட்டியை வேவு பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? திடீர்னு போகக்கூடாத இடத்துக்கு போயிருக்க. உடம்புக்கு என்னன்னு சொல்லியிருந்தா நானே கூட்டிகிட்டு போயிருப்பில்ல. தேவையில்லை அப்படின்னு தான் நானே போய் பார்த்துக்கிட்டேன். அதுதான் ஏன்னு கேட்குறேன். இங்கே பாரு, காரணத்தை நான் சொல்ல விரும்பலை. ஏங்க, இது சுமதி வீடு தாங்க? இது சுமதி வீடு இல்லை, இது என் வீடு. அப்படிங்களா? சுமதி யாருங்கப்பா? சுமதி என் பொண்டாட்டி. என்ன விஷயம் சொல்லு. அது ஒன்றும் இல்லைங்க, நான் ஹாஸ்பிட்டலேருந்து வரேன். நேதிக்கு கருப்பத்தை கழிச்சிட்டு வந்துட்டாப்புல. இன்னைக்கு காலையில் மருந்து மாத்திரைய மறந்தாப்புல டேபிள் வச்சுட்டு வந்துட்டாப்புல. அதனால் டாக்டரு வீட்டில் கொடுத்துட சொல்லி கொடுத்துட்டாரு. இந்தாங்கம்மா. வரேங்க. என்னது, கருவை களைச்சிட்டியா? ஆமாம். ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்கிற? யாரை கேட்டு நீ கருவை களைச்ச? யாரை கேட்கணும்? இங்க பாருங்க, என் வயித்துல உருவான கரு அழிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஏய், அது உன் வயிற்றுல உருவானதுதான். அதை உருவாக்குனது நான். எனக்கும் உரிமை உண்டு. மேஸ்திரி வீடு தான் கட்டணும். வீட்டை இடிக்கிற உரிமை வீட்டுக்காரங்களுக்கு தான் உண்டு.
வீடு கட்டின மேஸ்திரி எல்லாம் வந்து வீட்டையா இடிச்சேன்னு கேட்கக்கூடாது. புரியுதா? ஏண்டி எவ்வளவு பெரிய விஷயம், நீ என்னடா ரொம்ப சிம்பிளாக வந்து கருவை களைச்சிட்டேன்னு சொல்கிற. அப்படி என்னடே உனக்கு அவசரம்? எத்தனை பேர் இந்த நாட்டில் குழந்தை இல்லைன்னு கோயில் கோயிலா ஹாஸ்பிட்டலா ஏறி இறங்குறாங்கன்னு தெரியுமா? நீ என்னடானா உருவான கருவை அழைச்சிட்டு வந்து இப்படி சும்மா ஜாலியாக நின்றுட்டு இருக்கிற. இங்கே பாருங்க, குழந்தை பெற்றுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இப்போ இல்லை. அதுவும் இல்லாமல் குழந்தை பெற்றுக்கிட்டா என் அழகு இளமை எல்லாமே போயிடும். அதனால கொஞ்ச நாள் கழித்து குழந்தை பெற்றுக்கலான்ட்டு இருக்கேன். அதனால தான் இப்போ கருவை கழிச்சேன். இப்போ வந்து என்னமோ இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இல்லை எதுக்கு இப்போ நாய் மாதிரி இப்படி குலைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? என்னடி சொன்ன? நாயா? சொல்லுடி, யாரடி நாய்? யார் நாய்? பொண்டாட்டிய கண்களெல்லாம் பார்த்துக்கிறான் பாரு, அவன் தாண்டி ஆம்பளை. இது நாள் வரைக்கும் அந்த விஷயத்தில் நான் கரெக்டாக இருந்தேன். போகிற போக்கில் சரியாயிரும்னு பார்த்தா நீ எல்லாம் மீறி போயிட்டே இருக்கிற. பொண்டாட்டிக்கிட்ட அடங்கி போகிற நேரத்தில் அடங்கி போகணும், அவளை அடக்க வேண்டிய நேரத்தில் அடக்கியே. இப்போ உன்னை அடக்க வேண்டிய நேரம், நீ உன்னை அடக்கலைனா நான் ஆம்பளையே இல்லை. இங்க பார், இந்த அடிக்கிற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. இன்னொரு வாட்டி என் மேல கைய வச்ச அப்புறம் நடக்கிறதே வேற. என்னடி நடக்கும்? வச்சு பாரு, அப்ப தெரியும். என்ன நடக்குன்னு பாக்குறியா? பா, அவ என்ன விஷயம் படி இருக்கிறோம் தெரியுமாப்பா? ஏண்டா ஏண்டா அப்படி எதுக்கு எடுத்தாலும் சண்டை பண்ணிட்டே இருக்கிறீங்க? கொஞ்சம் நிம்மதியா இருமா. அப்படி பேசிருக்காம நீயே கொஞ்சம் பொறுமையா இருக்காமல்ல? கொஞ்சம் சொன்னா கேளுமா, கொஞ்சம் பொறுமையா இருமா. இங்க பாருங்க, எனக்கு எப்படி பொறுமையா இருக்கணும்னு எனக்கு தெரியும். இப்போ விடுங்க, நான் கிளம்பணும். சொல்றத கேளுமா, கொஞ்சம் பொறுமையா இருமா. நீ இந்த வீட்டுக்கு மருமக, கொஞ்சம் பொறுமையா இருக்க. இங்க பாருங்க, நீங்க பெரிய மனுஷன் தான், நான் எதுவும் சொல்லாம வாய மூடிட்டு இருக்கேன். மேலும் மேலும் ஏதாவது பேசுனீங்க மரியாதை கேட்டுரும். ஏய் போடி போ. போயிட்டு இந்த வீட்டில் எப்படி நீ காலடித்து வைக்கிறேன்னு நான் பார்க்குறேன். அண்ணா, பாப்பா தங்கச்சி நல்லா இருக்கிறியா? எங்க மச்சான காணோம்? அவர் வரல, நான் மட்டும்தான் வந்தேன். அப்படியா? அப்படின்னு என்ன விஷயமா வந்தா சொல்லு சுமதி. ஏன்னா ஏதாவது விஷயம் இருந்தாதா அண்ணன் வீட்டுக்கு வரணுமா? ஏதாவது விஷயம்னு வந்தா புருஷனை கூட்டிகிட்டு வந்திருப்ப. ஆனால் எந்த விஷயமும் இல்லாமல் வந்தா புருஷன்கிட்ட ஏதாவது சண்டை போட்டுட்டு வந்துட்டியா? ஆமாண்ணா, சண்டை போட்டுட்டு தான் வந்தேன். தப்பு பண்ணுற சுமதி. உன் புருஷன் மாதிரி நல்லவன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்லை, நீ தான் தப்பு பண்ணுற. தப்புக்கு மேலே தப்பு பண்ணுற. அண்ணா, நான் தப்பு பண்ணலண்ணா. அந்த ஆளுதான் என்னை பிடிச்சி அடிச்சான். எந்த ஆம்பளையும் பொண்டாட்டி மேலே தப்பு இல்லாமல் அடிக்க மாட்டான். அப்படியும் அடிக்கிறானா அவன் குடிகாரனா இருக்கணும். உன் புருஷனும் குடிக்க மாட்டான். அப்படி அடிக்கிறானா நீ தான் தப்பு பண்ணியிருப்ப. ஏன்னா அதுக்கு நான் தான் அவனுக்கு இலக்காரமா போயிட்டேனா? சரி விடு, நான் இங்க வந்தது தப்புதான். நான் வேற எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறேன். நான் இலக்காரமா தான் தெரியுறேன். நான் போறேன்.
எப்போ ஒரு பொண்ணு அப்பா வீட்டிலேருந்து புருஷ வீட்டுக்கு போகிறாங்களோ அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். என்றைக்கும் ஆம்பளைக்கு ஒரு குலதெய்வம் தான், பொம்பளைக்கு 2 குலதெய்வம். பிறந்த வீடு ஒரு குலதெய்வம், புருஷ வீடு இன்னொரு குலதெய்வம். இந்த 2 குலதெய்வத்தையும் ஒருத்தி சரியானபடி வணங்குறாளோ அவள் தான் வாழ்க்கையில் செய்ப்பா. புருஷனை ராசாவை ஆக்க நினச்சா தாமும் ராணியாக வாழலாம். அவனை அடிமையாக்க நினச்சா நாமும் அடிமையாக தான் வாழணும். ஞாபகம் வச்சுக்க. சரி, உனக்கும் அப்பா இல்லை அம்மா இல்லை, இந்த எண்ணம் தான் அல்லாம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் உன் முடிவு. அண்ணா இங்க பாரு, இனிமே நான் அந்த வீட்டுக்கு போறதா இல்லைண்ணா. இப்போ சொல்லுங்க, நான் உள்ள போகட்டுமா இல்லை வெளியில போகட்டுமா? தேடி வந்து உரம்பறிய வேண்டாம்னு அனுப்புறது தப்பு. தங்கச்சா இருந்தாலும் நீ எனக்கு உரம்பர் தான். உனக்கு எவ்வளோ நாள் இருக்குன்னு ஆசைப்படுறியோ அவ்வளோ நாள் இருமா, போ. புருஷனும் பொண்டாட்டியும் விட்டு கொடுத்து போனதான் அந்த குடும்பம் உருப்படும். அது இவளுக்கு தெரியல. ஒன்று சொல்லி திருந்தணும், இல்லை பட்டு திருந்தணும். சொல்லியும் திருந்தலை, பட்டாவது திருந்தட்டும். இதெல்லாம் மாளிகை, இதெல்லாம் மாளிகை. என் மீனாட்சிக்காகவே பார்த்து பார்த்து கட்டண இந்த வசந்த மாளிகையில் மீனாட்சி பைய பிடிச்சி சக்கரு மத்த அவ கைய பிடிச்சி அப்படியே 2 பேரும் கட்டி பிடித்து அந்த நிலா வெளிச்சத்தில் இன்பத்தை கொண்டாடினா நினைக்கும் போதே இவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்க. இந்த அறவழி எடுத்த நமக்கு இந்த வயசுல இப்படி ஒரு சந்தோஷமா? பகவானே, மீனுக்குட்டி மீனுக்குட்டி, ஐயோ என்னை முதலாக பார்த்தபோது நீ என்ன நினைத்தாய்? நான் உன்னை பார்த்த முதல் நாளே. யாராவது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அழகு அழகு, என்னடா அழகோலம்? அப்பா அப்பா, உங்களுக்கு தெரியாம நான் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்பா. அட தம்பி, அழகு கல்யாணம் பண்ணிட்டியா? ஆமாப்பா. பரவாயில்ல, அப்பனுக்கு ஒரு 4 லட்சம் மிச்சம். ஒவ்வொரு பையனும் கூட்டு வந்துட்டானே எங்களுக்கு செலவு மிச்சம்டா. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கூட்டிகிட்டும் வரமாட்டேங்கிறோம். ஏண்டா பொண்ணு எந்த ஊர், எப்படி பிடிச்ச? அந்த அந்த பிள்ளை ஏன்டா காட்ட மூஞ்ச மறைச்சிக்கிட்டே இருக்குது, மரும மூஞ்சனாச்சும் காட்டுங்கடா. அது ஒண்ணுமில்லப்பா, அதுக்கு வெக்கமாமா. உள்ளன்னா வெக்கத்தாண்டா படும். காண மருமவுல. ஐயோ ஐயோ அம்மா, மாமா நீங்களா? காரியாத்தான் இருக்கிறியா, ஓடி போயிட்டியா? ஐயோ மீனாட்சி, ஐயோ மாமா நீங்களா? நீ என் மயில கட்டிட்டு வந்துருக்குற. எங்க அப்பனுக்கு ஓவரா ஃபீலிங் அதிகமாயிடுச்சு. டேய், யாருக்காக இது, யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. யாருக்காக இது, யாருக்காக இந்த மாளிகை
வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை யாருக்காக இது யாருக்காக இதான் வசந்த மாளிகை. நினைச்சு எவ்வளோ லாங்க அளவு கட்டிட்டு இருந்தேன். இதனால 4 ஆட்டு குட்டிட்டு வந்து வித்துக்கிட்ட முதலீடு போட்டு உங்க பணத்தை கொண்டாந்து முத்துக்கிட்டு கொடுக்க நான் வந்திருக்கிறேன். ஐயோ மாமா என்ன மன்னிச்சிருங்க. இவர்தான் உங்க பையனே எனக்கு தெரியாது மாமா. மோசம் பண்ணிவிட்டியே. ஒன்றுக்கும் உருப்படியாக எல்லாம் கையில் போய் சிக்கிருக்கிறியே. சரி, நடந்தது நடந்து போச்சு. ஏங்க இவர் யாருன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு கெல்ட்டு பையன் பின்னாடியே சுத்துறான்னு சொல்லல. எவனு மட்டும் சொல்லாத. 27 வயசு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? வாய மூடு மாமா. அது கெல்ட்டு பையன் இவர் தாங்க. ஆனா என்கிட்ட என்ன சொன்ன? உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. என்னது? அப்படியா? ஆகலன்னு தானே சொன்னேன். இத்தசோட பையனே இருக்கான். முதல்ல உனக்கு தெரியுமா? அததான் சொன்னனே. இப்ப இதுல இருந்தே தெரியலையா எங்க அப்பா எப்பேற்பட்ட ஆளுன்னு? டேய் தகப்பா, இது உனக்கு நியாயமா இருக்குதாடா? என்னடா பண்ணிவிட்ட? ஏன்டா இப்படி தவப்பாக்கப்பா அடே அப்படின்னு பேசுகிறா? முல்ல பேசுகிறா ஏன்டா? உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு பெத்தேன். வாக்கால வலிட்டு போயினா ஒன்னியா? ஏன்டா பெத்ததுக்கு தான் நீ என் முன்னாடி கல்யாணம் பண்ணது, என் முன்னாடியே சைட் முன்னாடி எனக்கு தெரியாதுடா. உனக்கு முன்னே நான் தாண்டா பார்த்தேன். வந்து பெரிய மயிறு மாதிரி பேசுவான். யாருக்கிட்ட வந்து வேலை காட்டுற? நான் தான் முன்ன பார்த்தேன். 2வது நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்போ கொண்டாந்து நிறுத்தி மாமா ஆசீர்வாதம் பண்ணு, அப்போ ஆசீர்வாதம் பண்ணு. சரி, நடந்தது நடந்து போச்சு. ஏய், நாங்கடா யார் தெரியுமா? அடே ஒண்டி அனாதி கல்யாணம் ஜீத்திட்டு இருக்கிற. உங்க அம்மா வேற போய் சேர்ந்தா. அம்மா இல்லாத குறைய தீக்கலாம்னு தான் இந்த கோபாலி ஏற்பாடு பண்ணனே. ஏண்டா தகப்பா, எனக்கு ஒரு அம்மா வேணுமானாடா நீ ரெடி பண்ண நினைச்ச? உன்னால தாங்க முடியல, அதனால நீ வந்து இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையாடா? ஐயோ கம்மன் இருங்க மாமாவை திட்டாதீங்க. ஆறு மீன் பேசிட்டே. ஐயோ நீங்க அழாதீங்க மாமா. நீங்க அழுதனால தாங்கிக்க முடியாது. அடியே சும்மா இருடி. எங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியாது. பொம்பளைக்கு காட்டு போங்க போனாங்கன்னா வேலி மரப்பு செடியில ஒண்டிட்டு பாக்குறானோ பாவி. நேற்றுக்கு வந்து அந்த கிளவி வந்து என்கிட்ட சண்டை போட்டு போறா. எந்த கிளவிடா நான் எட்டி பார்த்தேன்? டேய் ஏன்டா அப்படி எல்லாத்தையும் எல்லாத்தையும் என் மேலே சொல்றீங்க? டேய் எல்லாம் உண்மையை தான் சொல்றதா. பக்கத்து வீட்டு கிளவி தான் வந்து சண்டை போட்டு போனா. ஐயோ கொஞ்ச கம்மன் இரு. மாமா உன் பையன் வாயை மூடு. ஏதாவது இருந்தா எடுத்து கொடு. நீ கிட்ட வா. அப்படியே அமைதியாரு. டேய் மவன, என்னடா தாப்பா? வீட்டுக்கு வந்த மருமகிட்ட அப்பா 1002 சில்லறத்தனம் பண்ணுவான். ஏன் சொத்து பத்தல உனக்கு தானே? அதெல்லாம் சொல்லலாமா? இரு ஒரு நிமிஷம் இரு. ஐயோ ஏன் வேட்டி தூக்குற? அட நீ சிம்மாரு மருமவள. நீ வேற ஜட்டி போட மாட்டியா? என்னடா அது? என்னது? எடுத்து வர பிடிச்சிருக்கிறேன். என்ன வர மாட்டேங்குது அண்ணா. எசக்கு பசங்க ஏதாவது எடுத்து கொடுத்து போடாத. மீசிக்காரன் மாட்டிக்கிடுச்சுனா அப்படியே வந்துருச்சுனா. டே மவன, என்னடா தாப்பா? உனக்கு பிடிக்கும்னு நான் ஓடி ஓடி ராஜேந்திரன் டீ கடையில முட்டாயி. நீ பிரிக்கிறத விடிஞ்சுருண்டா மாமா. சரி பிடியாதான் மேல நீத்தான் பிரிய. இது என்ன முட்டாயா? இது என்னடா கரும்பு வரமாட்டேங்குது. ஐ ஏய் வந்துருச்சே. அத நீ வச்சுக்க. மவனே இறா 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 இறா. உனக்கு ஆசையா பிடிக்கும்னு எனக்கு எடுத்து ஓ வாயில வைக்கிறேன். அப்படியே சப்பி சப்பி ஏறா. நீ ஒரே மட்டும் சப்பிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்ட. அப்புறம் மாமா இந்த இதையும் கூட ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டோம். குடுறா அந்த இந்த அலுப்பு என் பையனை வந்து அறிவில்லாத பையனை கட்டிட்டு வந்து இப்படி சிரும்பறிய ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நம்ம என்ன
பெரியவரான்னு கூப்பிட்டு விடாத, சேத்த மாமான்னு கூப்பிடு. ஐயோ, அந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் நான் பேசுவேனா? நீங்க என்னைக்குமே எனக்கு பாமா டார்லிங் தான். அதை தவிர நான் வேற எதுவுமே கூப்பிட மாட்டேன். முட்டாய் சப்படா டேய். பாரு மீனாட்சி, அட நல்லா சப்படா தாய். உன்னை பெத்த நேரம் கம்பெனி சீனி வீட்டில் இருந்திருந்தானா கூட ஒரு பையனா நிறுத்திருப்பான்டா. யா மீனாட்சி, என்ன சப்பவே நீ விட்டுட்டு எதை சப்பிட்டு இருக்கிறான்னு பாருங்க சனங்களே. மாமா, அதெல்லாம் நான் எடுத்து சொல்லி நான் புரிய வச்சுக்கிறேன், சரியா? புரிய வச்சிருவ? சரி, நான் கவனிச்சுக்கிறேன். நீ கிளம்பு. ஏன் என்ன போ சொல்ற? ஏன் மாமா? உனக்கு ஒரு முட்டாயும் தான். நீயே சப்பிக்கிட்டு போ. மச்சான், நேரமாவது வா, உள்ள போலாம். அட இருடி, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன். பாரு, சப்புடா சப்புடா. ஐயோ மச்சான், இன்னைக்கு என்ன நாள்னு தெரியாம நீ உள்ள வா, நான் வேற ஒண்ணு உனக்கு தர. வா. கவிதா, இந்த உலகத்துல யாரும் யாருக்கும் செய்யாத துரோகத்தை நான் உனக்கு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடு கவிதா, என்னை மன்னிச்சிடு. நீங்க கேட்குற மன்னிப்பு செத்து போன செடிக்கு தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கு. கவிதா, இப்படியெல்லாம் பேசி வார்த்தையால் என்னை கொல்லாத கவிதா, கொல்லாத. இந்த பாலா போட மனசுக்கு கொஞ்சம் தான் தெரியுமே தவிர கொல்ல தெரியாது. கவிதா, உங்ககிட்ட பேச எனக்கு வார்த்தையே இல்லை கவிதா. உங்களுக்கு வார்த்தை தான் இல்லை, ஆனா எனக்கு வாழ்க்கையே இல்லை. கவிதா, நான் பண்ண தப்புக்கு என்னை 2 அடி வேணா அடிச்சிரு, ஆனா இப்படியெல்லாம் பேசாத கவிதா. உங்களை அடிக்கவோ கடிக்கவோ நீங்க என்னோட ராஜா இல்லையே, இன்னொருத்தியோட புருஷன். கவிதா, தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கேளு. நான் சொல்றதெல்லாம் உண்மை, உன் மேல சத்தியமா. போதும் சாமி, போதும். இதுவரைக்கும் நீங்க பண்ண சத்தியத்துக்கு விட தெரியல. மறுபடியும் சத்தியமா அந்த சத்தியங்கிற வார்த்தை வேண்டும் மறந்துட்டேன். கவிதா, நான் எதனால இப்படி செஞ்சேன்னு தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேச மாட்ட கவிதா. நீங்க எதனால இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா மட்டும் அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க பண்ண காரியத்தை நான் பண்ணிருந்தா நீங்க ஒத்துக்குவீங்களா? என்ன சொல்ற கவிதா? என்ன நேச்சவங்கள எப்பயுமே நான் அழ வச்சதில்லை, ஆனா அவங்க தான் என்ன அழ வைக்கிறாங்க. கவிதா, என்ன கவிதா? இங்க பாருங்க, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க. எதுவும் பேச வேண்டாம், இங்கிருந்து போயிடுங்க. கவிதா, ஒரு குற்றவாளி கூட அவன் பக்கம் இருக்கிற நியாயத்தை நிரூபிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. ஆனா என் பக்கம் இருக்கிற நியாயத்தை கொஞ்சம் டைம் கொடுத்து கேளு கவிதா. நான் என்ன சொல்றேன்னு கேளு கவிதா. நான் உனக்கு நிச்சயம் பண்ணது உண்மை, மோதிரம் போட்டதும் உண்மை, நான் ட்ரைனிங் போனதும் உண்மை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா கவிதா? நாங்க போன இடத்துல மிஷின்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்ப தவறி அந்த மிஷின்ல விழ போனேன். அந்த மிஷின்ல நான் சிக்கி இருந்துட்டு பாரு, நான் செத்தே போயிருப்பேன் கவிதா. பக்கத்து மிஷின்ல வேலை செஞ்சுட்டு இருந்த ராணி என்ன காப்பாத்த போய் அவ காலை இழந்தா. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவ ஒரு அனாதை. அவ சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்துட்டு
ஒரு அனாத ஆசிரமத்துல படிச்சு என் கூட ட்ரைனிங் வந்திருக்கிறாள். அந்த இடத்துல எனக்காக அவ காலை இழந்துட்டா. அவளுக்கு உறவுன்னு யாராவது இருந்திருந்தா நான் அவங்ககிட்ட விட்டுட்டு வந்திருப்பேன். ஆனா யாருமே இல்லை கவிதா, யாருமே இல்லை. அப்பதான் நான் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன். அவளை கட்டிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கவிதா, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டவ, என்ன புரிஞ்சுக்கிட்ட. நான் செஞ்சது சரிதான்னு நீ புரிஞ்சுக்கவே நினைச்சுதான் அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்த. இதுக்கு மேலையும் நான் செஞ்சது தப்புன்னா நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா பாவி, ஏற்கனவே பெண்ண வாழ்க்கையில சீரழிச்சது போதாதுன்னு ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அப்பா, அவர் எதுவும் பேசாதீங்கப்பா, அவர் எதுவும் சொல்லாதீங்க. அம்மா சும்மாருமா, இவன் பண்ண காரியத்துக்கு வேற ஒருத்தன் தான் அப்பே அறுவாலை எடுத்து துடு துடா வெட்டி போட்டிருப்பேன். ஐயா, உங்க கோவம் தீர என்ன வேணாலும் பேசுங்க, தப்பு. உன்னை திட்டா மட்டும் என் பொண்ணோட வாழ்க்கை திரும்ப கிடைச்சிருமாடா? அப்பா, நான் சொல்றது கேளு, கொஞ்சம் அமைதியா இருக்குப்பா. அவர் எதுவும் சொல்லாதீங்க. என்ன சொல்றீங்க? அப்பா, எதுவும் சொல்லாதீங்கப்பா. அம்மா கவிதா, நீ சும்மா இருமா. என் மனசுல உள்ளதெல்லாம் கொட்டி தீத்தாத்தாம்மா. என் மனசுல உள்ளதெல்லாம் ஆறுமா. எனக்கு ஒன்றும் புரியலைங்க, புரியல மாதிரி சொல்லுங்க. அப்பா, என் பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டு நீ வேற ஒருத்தையும் கட்டிட்டு வந்த. வேற வழி இல்லாம அவசர அவசரமா நானும் வேற ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். என் பொண்ணு நேரமா என்னமோ தெரியலடா. அவனும் 15 நாள்லயே ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாடா. ஐயோ, இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அப்பா ப்ளீஸ் பா, எதுவும் சொல்ல வேண்டாம், விட்டுடுங்கப்பா. அம்மா, நாம வாழவும் முடியாம சாகவும் முடியாம என் குடும்பம் நிக்கிறியா நடுத்தருவா நினைக்கிறா. பாவி, அந்த துக்கத்துல என் பொண்ணு நான் இல்லாத நேரத்துலடா தூக்கு போட போயிட்டாடா. தூக்கு போட போயிட்டா. அந்த நேரத்துல அக்கம் பக்கம் இருந்திய என் பொண்ணை காப்பாத்துனாங்கடா, காப்பாத்துனாங்க. எனக்கெல்லாம் இது தெரியாதுங்க. டேய், நீ தெரிஞ்ச மட்டும் என்னடா பண்ணுவா? என் பொண்ணை காப்பாத்தணும்னு தான்டா அந்த ஊரை விட்டு இங்க வந்தேன். இங்க வந்ததும் என் பொண்ணு பிரம பிடிச்ச மாதிரி நம்ம சோகமா இருந்தா அவன் மனசு ஆறுதலா இருக்கிறதான் நான் இந்த ஆஸ்பத்திரியில அவளை வேலை சேர்த்துட்டா. இப்ப தடை என் பிள்ளைக்கு
முகத்துல கொஞ்சம் கொஞ்சமா சிரிப்பு வருது. டேய், அது கெடுத்துறாரா? அப்பா வேண்டாப்பா, இது ஹாஸ்பிட்டல்ப்பா. இங்க டாக்டர் வேற நேரம் ஆயிடுச்சு. நீங்க கிளம்புங்கப்பா, மற்றது வீட்டில் வந்து பேசிக்கலாம். போங்கப்பா. டேய், கையெடுத்து கும்பிடுறேன். இனிமேல என் பொண்ணையும் பார்க்காத இந்த பக்கமும் வராதா. போடா, டேய், போடா. டேய், ஏற்கனவே பொண்ணு பண்ண சூடாமலா போதும்டா. போடா, திரும்பி பார்க்க. போடா. அப்பா அப்பா சொல்றது கேளுங்கப்பா, தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க. இங்க சத்தம் போடாதீங்க, டாக்டர் வந்துருவாரு. போங்கப்பா. போறம்மா, போறேன். உயிரோடு இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் கடவுளே. ஆனா மனசுல நான் எப்பவோ செத்து போயிட்டேன். அது உனக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் பர்சனல் லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு சார்? அது தினமும் சண்டையில் போய் இப்போ நான் அவரை விட்டு பிரிஞ்சு என் அண்ணன் வீட்டில் வந்து தங்கியிருக்கேன். இந்த மாதிரி நல்ல பொண்ணுங்களுக்கு ஏன் தான் ஆண்டவன் இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்து ஏமாத்துறானோ? எல்லாம் என் தலை எழுத்து சார். எனக்கு சுமதி, உன்னோட அளவுக்கும் திறமைக்கும் என்ன மாதிரி ஒருத்தன் உனக்கு கணவனா அமைஞ்சிருந்தா நீ எங்கேயோ போயிருப்ப. ஐயோ, தப்பா நினைச்சிக்காத. என்ன மாதிரின்னு ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன் சார். எனக்குன்னு இப்போ யாருமே சப்போர்ட் பண்ணுறதில்ல. எனக்குன்னு சப்போர்ட் பண்ணுற ஒரே ஜீவன் நீங்கள் மட்டும்தான். சார், நீங்கள் மட்டும் இல்லைன்னா எனக்கு அவ்வளோதான். நீங்கள் ஒரு அண்ணஸ்தானத்திலிருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு நினச்சா ஆறுதலாக இருக்கு சார். நீங்கள் பண்ணுற இந்த உதவிக்கெல்லாம் நான் என்ன கைமாறு பண்ண போகிறதே தெரியல சார். ரொம்ப நன்றி. சுமதி, என்ன நன்றி இதெல்லாம் பெரிய வார்த்தை பேசிக்கிட்டு? எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யணும். நம்ம கம்பெனி மீட்டிங்கு கோயம்புத்தூர் நடக்குது. நீ மட்டும் என் கூட வந்து கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கும். ரொம்ப யோசிக்க வேண்டாம். காலையில் ஷார்ப்பாக 7 மணிக்கு கிளம்புறோம். ஈவினிங்கு 5 o'clock வந்துடலாம். அப்படின்னா ஓகே சார். எனக்காக நீங்கள் எவ்வளவோ உதவி பண்ணுறீங்க. சம்பளம் கொடுக்குற முதலாளி நீங்கள். உங்களுக்காக நான் இந்த உதவி பண்ணுறேன் சார். நான் வரேன். சுமதி, நீ மட்டும் என் கூட வந்து சக்ஸஸ் ஆகிருந்து வச்சுக்குவேன். அப்புறம் நீ எங்கேயோ போயிடுவேன், நானும் எங்கேயோ போயிடுவேன். நாளை காலையில் ஷார்ப்பாக 7 மணிக்கு ரெடியாக இருக்கு. ஓகே சார், நான் வந்துடுறேன். டேய், நாளைக்கு நானும் சுமதியும் கோயம்புத்தூர் போகிறோம். நீங்கள் இருந்து கம்பெனி வேலையெல்லாம் பார்த்துக்கோ. வேண்டாம், அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு நல்ல பொண்ணா தெரியுறா. அவ வாழ்க்கையை வீணா கெடுத்துறாத. போடா முட்டாள். நாளைக்கு மட்டும் நான் இதை சக்சஸ் பண்ணலனா என் பேரையே மாத்திக்கிறேன்டா. வேற பேர் ஒன்று நீ யோசனை பண்ணி வச்சுக்க. என்னதான் பண்ணிய சந்தனத்தில் குளிப்பாட்டினாலும் அது சேருன்னு தான் நினைக்கும்.
டேய் விக்கல் எடுத்தா வயிறு நிறையாதுடா. சிக்கலுக்கு போயிருந்தா எதுவுமே நடக்காது. எல்லாம் மேல இருக்கிற அண்டர்ஸ்டாண்ட்? முருகா நீதான் காப்பாத்தணும். மாமா மீனாட்சி, இன்னைக்கு தான் நமக்கு முதலிரவு. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நல்லா கேட்டுக்க. சொல்லுங்க மாமா. எங்க அப்பா ஒரு மாதிரியான ஆளு, எதுக்கும் பார்த்து பக்குவமா நடந்துக்காயா. சரி மாமா, நீங்க சொல்ற மாதிரி நான் பார்த்து பக்குவமா நடந்துக்கிறேன். வாங்க போய் கட்டில் உட்காந்துட்டே பேசலாம். மாமா ஒரு டவுட்டு, நமக்கு குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? மீனாட்சி, பேர் வைக்கிறத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். இப்ப வா, முதல்ல குழந்தை பிறகுறதுக்கு உண்டான வெளியே பார்க்கலாம். சரி சரி வாங்க. அது ஒண்ணும் இல்லை மீனாட்சி, பழைய குத்துக்காலு ஒன்று கட்டில ஒரு குத்துக்கால் உடஞ்சி போச்சாட்டுக்குது, அதனாலதான் ஆடுது. அது வேற ஒண்ணும் இல்லை மீனாட்சி. சரி வாங்க ஆரம்பிக்கலாம். கட்டில தூக்கி பாரு, எதுக்கும் கட்டில ஆடுது. என்னது, எங்க அப்பங்க ஒரு நாட்டம் இருக்குது, எதுக்கும் பார்க்கலாம். போய் கட்டில தூக்கி பாரு. டேய் தகுப்பா, என்ன பண்ற? டேய் டேய் இங்க என்ன பண்ற? அட எறா ஒக்கால கோழி, ஓடி போனத பிடிக்க முடியல. டேய் என்னடா அப்படி பாக்குற? டேய் டேய் நீ வர வாழ் வாழ் கத்திட்ட. நீ மருமகனும் காட்டில் போடணும். ஒரு மொன்ன பாம்படா வளர்த்தி இருக்கும்டா. சும்மா அடியில காட்டில் கடியில சுத்தி பேரண்டு படுத்துக்கிடுச்சு. அந்த பாம்பு அடிக்கலாம்னு தொலைட்டு வந்தேன். நீங்க ரெண்டு பேரும் நேரத்தில் என்னடா தகப்பா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடா? நீ யாரு, எப்பேற்பட்ட ஆளுன்னு? ஏண்டா பாம்பு பிடிக்க வந்தியா இல்ல பாம்பு விடுறதுக்கு வந்தியாடா? மோசமான ஆளு. என்னாச்சு இப்படிலாம் தப்பு தப்பா பேசாதீங்க. நான் பாம்பு வந்துருந்துதான் அடிக்க வந்தேன். நீங்க வந்து நேரத்தில் படிப்பீங்கன்னு எனக்கு தெரியுமா? ஏண்டா பையனுக்கு முதலளவு நடக்குது, உனக்கு ரூம்ல என்னடா வேலை? உள்ள வந்து ஏண்டா 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 அதை இதையும் வந்து பண்ணிக்கிட்டு ஏண்டா உள்ள புந்து குட்டையை குழப்பற? எங்கடா குழப்பற? நில்லு இங்க வா. நானு உன்னை பெத்து வளர்த்தி இவ்வளோ தூரம் வாரு பண்ணி ஏரி வேற 10 ஏக்கரை பிடிச்சி போட்டு வச்சிருக்கிறேன். உனக்கு போய் நான் துரோகம் பண்ணுவேனா? ஏண்டா அப்படி தப்பு தப்பா பேசுற? நான் பாட்டுக்கு சிவனேன்னு வயசான காலத்தில் ஒரு மூலையில் கடந்தேன். அந்த கடவுள்ட்டு மொன்னப்பாம்பு வந்துச்சுன்னா அதை எடுக்க வந்தேன். நீ இப்படியே தப்பா நினைக்கிறா? டே அழகு, மாமா ஏங்க திட்டுறீங்க? பாருங்க அவரு எவ்வளவு வருத்தப்பட்டு அழுகுறாரு. மாமா நீங்க அழாதீங்க மாமா, உங்களுக்கு சொல்லு மீனாட்சி, நீயே சொல்லு மீனாட்சி, நான் அவ்வளோ மோசமான ஆளா? மாமா நீங்க அழாதீங்க மாமா. பாருங்க மக்களே, அப்பா எப்படி பண்றான்னு பாருங்க. என்னடா பண்ணிவிட்டாங்க இப்ப என்ன பண்ணிவிட்டாங்க? ரொம்ப தான் பண்றீங்க மாமா. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அத்தை இல்லாத குறையினா நான் போக்குறேன். சரியா? உங்களை கண் கலங்காம நான் பாத்துக்கிறேன் மாமா. அடியே அறிவு கெட்டவளே, நீ எனக்கு பொண்டாட்டியா இல்ல எங்க அப்பனுக்கு பொண்டாட்டியாடி? ஏங்க அத்தை நினைப்புல மாமா துடியா துடிக்கிறாரு, அதனால அவருக்கு ஆறுதல் சொன்னேன். இதுல என்ன தப்பு போட்டு மாட்டிருச்சு உனக்கு? உன் ட்ரெஸ் தான் மாமா ஹைலைட். அட இரு மீனாட்சி, நீ வேற இது வேற மாட்டிட்டு ட்ரெஸ் பாரு மீனாட்சி. என்னால
என் பையனுக்கும் உனக்கும் சண்டை வேண்டாம். சரி. ஏதோ என் பையன் இப்படி பேசுகிறான், நீ தப்பான்னு நினச்சிக்காத. சரி. அவனா இங்கே வா, கிட்டவா வா, அவனால் முடியலன்னா அப்படியே கொஞ்சம் சாட விட்டு பண்ணு. நீ மாமா அப்படின்னா நைஸா வந்துருவா இந்த நீ கோபம். கவலையே படாத, உன் பையனால் மூலம் நான் பார்த்துக்கிறேன். நீ முதல்ல வெளியே போ. ஐ சே கெட் அவுட். போ. மழை காயத்தை போட்டு வந்துட்டு ஆட்டிக்கிட்டு நிற்கிறது, உள்ள ஒன்றும் போடலை. என்னங்க மாமாவை பற்றியே பேசிட்டு தான் நாம் எப்போ சந்தோஷமா இருக்கிறது. வாங்க போகலாம். அதுக்கு தானே ரெடியாக இருக்கிறேன். வா வாங்க போகலாம்.